வணக்கம், வெல்கம் டு நித்யா ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லீஃபில் ஒரு சல்லி தையல் தான் எப்படி போடலாங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னா டபுள் கலரில் நான் போட போகிறேன். இங்கிருந்து இப்படி க்ராஸாக லீஃப் டிசைன் வரும். இது ஒரு கலரும், இந்த பக்கம் இப்படி வரும். இது ஒரு கலரும் நம்ம போட போகிறோம். இது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டுட்டேன். இப்போது இந்த ஓரத்தில் இருந்து நான் இங்கிருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த கோட்டுக்கு முன்னாடி ஒரு செயினும் கோட்டு மேலே ஒரு செயினும் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு செயினும் இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய செயினாக இப்படி வச்சு பின்னாடி அப்படியே கொண்டு போகிறோம். இந்த இடத்துல வருது இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு செயினும் இங்கே ஒரு செயினும் போடணும். இப்போது இந்த இடத்துல ஒரு செயினும் இங்கே ஒரு செயின், திரும்ப என்ன செய்கிறோம், திரும்ப இப்படி வரோம். இப்போ அடுத்தது என்னென்னா, நம்ம இந்த இடத்துல முதல் செயின் குத்திருக்கோம். ரெண்டாவது அதிலிருந்து கொஞ்சம் மேலே தள்ளி, இங்கிருந்து கொஞ்சம் மேலே தள்ளி இந்த இடத்துல குத்துறேன். மறுபடியும் இந்த லீஃப், இந்த கோடு தான் நம்மளுக்கு கணக்கு. கோட்டுக்கு வெளியில் போகக்கூடாது, கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அடுக்கடுக்காக வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இங்கே 2 செயின். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்தது இதை விட கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கோட்டு மேலே இப்படி எடுத்து பின்னாடி இழுக்கிறோம். இந்த இடத்துல 2 செயின். இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரும். இதில் என்னன்னா நடுவில் கேப் வரும். அதில் நம்ம பீட்ஸு அந்த மாதிரி ஏதாவது நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ அந்த கேப் வரணும், அப்போ தான் இந்த டிசைனோட இது தெரியும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து இங்கே 2 செயின், திரும்ப இங்கே எடுத்துக்கிறேன். இப்படி போடுறோம், பின்னாடி இழுத்துட்டு இங்கே 2 செயின். இங்கே இந்த கோடு கணக்கு, இங்கே வரும்போது இந்த கோடு கணக்கு. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கோட்டுக்கு வெளியில் போக வேணாம். கோட்டுக்கு வெளியில் போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டிசைன் முன்ன பின்ன ஆகிடும். அதனால தான் ஒரே அளவாக அந்த கோட்டு மேலேயே எடுக்கும்போது அந்த லீஃப் ஷேப் ரொம்ப அழகாக வரும். ஒரு மாதிரி தென்னங்கீத்து இருக்கு இல்லையா, அந்த கீத்து மாதிரி வரும், அந்த டிசைன் மாதிரி வரும் இது. இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து இங்கே குத்திட்டேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கேப்பும் இந்த இடம் நெருக்கமும் வரணும். இந்த இடம் நெருக்கமாகவும் இந்த இடம் கேப்பாகவும் வரணும். அதுதான் டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம அவுட்லைனெல்லாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நான் டபுள் கலர் இதில் போட போகிறேன். ஒரு சைடு க்ரீன் கலரும் இன்னொரு சைடு பிங்க் கலரும் நம்ம போட போகிறோம். இது ஃபுல்லாக இப்போ இந்த இடத்துல வரும்போது, இப்போ பாருங்கள், ஷார்ப்புக்கிட்ட வரும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு சிலருக்கு டவுட் வரும். என்னன்னா இந்த இடத்துல ஷார்ப்பில் இதுக்கு மேலே இடம் இல்லையே, எப்படி போடுறது அப்படின்னு. இப்போ என்ன செய்யலான்னா, இங்கிருந்து 2 செயின். இப்போ அடுத்தது நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம இந்த ஷார்ப்பை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அடுத்த கலர் போடணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. இப்போது அடுத்த கலர் எப்படி போடலாங்கிறத பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பிங்க் நான் இங்கிருந்து எடுக்கிறேன். இங்கிருந்து எடுத்து இப்படி க்ராஸ் நம்ம போட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன். இப்படி க்ராஸாக 1 2 சேம் நம்ம அந்த பக்கம் என்ன பண்ணமோ அதே தான். இப்படி 2 பக்கமும் மாற்றி மாற்றி நான் டபுள் கலர் கொடுத்துருக்கேன். 1 2 இப்படி பின்னாடி திருப்பிட்டு இங்கே 2 செயின். அதே மாதிரி க்ராஸாக வரணும். இப்படி 1 2 இப்படி க்ராஸாக இங்கே இதில் என்னன்னா நடுவில் கேப் வரணும். வந்ததுன்னா டியூபோ பீட்ஸோ அடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. ஒரு ஃபெதரோ மயிலோட இறகில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த தையல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், பெரிய செயின் ஒன்று சின்ன செயின் ஒன்று போடுறோம், பின்னாடி திருப்பிட்டு இங்கே 2 செயின் போடுறோம். அவ்வளோதான். இது ஈஸியான தையல் தான். க்ராஸாக நம்ம போட போகிறோம் லீஃபில், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். இதே மாதிரி தான் சேம் நம்ம இந்த க்ரீனில் எப்படி முடித்தோமோ அதே தான் முடிக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு லைன் மட்டும் அவுட்லைன் செயினில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒரு லைன் அடுக்கலாம். அது ஃபுல்லாக ஒரு செயின் அவுட்லைன் எப்படின்னா வேறு கலர் கூட கொடுக்கலாம் நம்ம, இல்லை இதே சேம் கலர் கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தையல்.
இப்போ பாருங்கள், நான் அது ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டும் உங்களுக்கு நான் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் வந்து நான் ஒயிட் ஜரியில் கொடுத்துருக்கேன், 2 லைன் கொடுத்துருக்கேன். இப்போது அவுட்லைன் கொடுத்தாச்சு, நம்மளோட விருப்பம் தான். இது பீட்ஸ் கூட அடிக்கிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நம்ம என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒயிட் கலரில் கட் டியூப் நான் அடுக்க போகிறேன். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு சும்மா நம்ம நார்மலாக பீட்ஸ் போடுற மாதிரி தான். இப்போ இதுலேருந்து கட் டியூப் எடுத்துக்கோங்க ஒன்று, இப்படி போட்டுட்டு ஒரு செயின். நான் வந்து இந்த மாதிரி கட் டியூப்லாம் அடுக்கும்போது ஒயிட் ஜரி இல்லைன்னா ஒயிட் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட்டோட லுக் வந்து அப்படியே கிடைக்கும், ஷைனிங்கு. இல்லைன்னா நம்மளுக்கு டல்லாயிரும். வேறு கலர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நூல் வந்து யூஸ் பண்ணி போடும்போது இந்த கட் டியூப் வந்து டல்லாயிரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி போடணும் அப்படின்னா ஒயிட் ஜரி இல்லைன்னா ஒயிட் அமிட்டோ த்ரெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும், பார்க்க ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், நான் இந்த ஃபுல்லாக கட் டியூப் அடிக்க முடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் வராது இல்லையா, இந்த இடத்தோட நம்மளுக்கு அந்த கேப் வந்து நின்றுது. அதனால் இது வரைக்கும் மட்டும் நான் அடிக்கிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இப்போ இது ஃபுல்லாக முடித்தாச்சு. இது வந்து ஒரு மயிலோட இறகுலையும் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ரொம்ப அழகான டிசைன் இது. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.